நம்ம மாட்டீங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் திடீர்னு என் ஒய்ஃப் என்கிட்ட வந்து, ஏங்க இந்த வாட்டி நீங்கள் பிக் பாஸுக்கு நீங்கள் போங்க உள்ள அப்படின்னா. ஏன்னு? உங்களுக்கு தான் எல்லாரையும் விஜய் டிவியில் தெரியுமே. நான் சொன்னேன் எல்லாரையும் தெரியும், நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு போனோன்னே. இல்லைங்க போங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னா. இவன் ஏன் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறான்னு நினச்சேன். திருப்பி சொல்கிறான், உங்களுக்கு கமல்ஹாசனே தெரியுமேண்ணா. யார் தெரிஞ்சாலும் சரிம்மா, நான் ஏன் போனோன்னே. சார் அப்புறம் தான் யோசித்தேன், ஒய்ஃபு ஏன் இவ்வளோ தெளிவாக நம்மளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்கன்னு. அப்புறம் தான் யோசனை வந்தது. சார் நான் பேசிக்காக கொஞ்சம் சோம்பேறி, வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேன். வீட்டில் இருந்தானா பேப்பர் படித்து அப்படியே வைப்பேன், காஃபி குடித்தா உள்ளே போய் வைக்க மாட்டேன், சாப்பிட்டா தட்டை அப்படியே வச்சுட்டு இருந்துப்பேன். ரொம்ப சோம்பேறி. இவளுக்கு என்னென்னா, எப்படியாவது மூத்தி நம்மளை எடுத்துன்னு போய் அந்த வீட்டுக்குள்ளே தள்ளிடுறது. தள்ளிட்டா அங்கே நம்ம தான் பெருக்கணும், டாய்லெட்டு நம்ம தான் கழுவணும், சரியா இல்லை? வெசல் நம்ம தான் வாஷ் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி கேமரா முன்னால் நின்று ஒவ்வொன்று அழுகணும். ஆமாங்க, சேரனே ஆனாலும் அழுது தான் ஆகணும். அவளுக்கு என்னென்னா, நம்மளை உள்ளே அமுச்சிட்டு வீட்டில் சோஃபாவில் உட்காந்து நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து ரசிக்கணும். அதுக்கு சொல்லியிருக்கா போகலையா. அது பிக் பாஸ் சீசன் 3 ஆரம்பித்து ஒரு 3 வாரம் ஆச்சு. திடீர்னு அவளே வந்தான். வந்து சொன்னால் நல்ல காலங்கண்ணா. என்ன நீங்கள் உள்ளே போகலண்ணா. ஏன் திடீர்னு நீ தானே போக சொன்னேன்னு. நல்ல காலங்க போகலங்க என்ன. ஏன் இது நாங்கள் ஆம்பளையும் பொம்பளையும் அடிக்கடி கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னா. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சிச்சி நம்ம யாரையும் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க. பட் அவங்களே பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. யார் பண்ணாலும் எஃபெக்ட் ஒன்று தான். சார் சார்லி சாப்ளின் இந்த உலகத்துடைய உத்தமமான ஒரு பேச்சாளர், நகைச்சுவையாளர். இந்த மாதிரி ஒரு அரங்கம், சார்லி சாப்ளின் ஒரு ஜோக் சொன்னார். அரங்கம் முழுக்க எழுந்தது. அங்கெல்லாம் எப்படின்னா, யூரோப் கண்ட்ரியில் எப்படின்னா, ஒன்று ரசிச்சுட்டாங்கன்னா மக்கள் உடனே எழுந்து கைத்தறிட்டு உட்காருவாங்க. அந்த அவங்களோட பண்பாடு அது. இவர் ஒரு ஜோக்கு சொன்னார், எல்லாரும் எழுந்து நின்று கைத்தறிட்டு உட்கார்ந்தாங்க. சார் இவர் என்ன பண்ணிட்டாரு, சொன்ன ஜோக்கியை திருப்பி சொல்கிறார். அதே ஜோக்கியை திருப்பி சொல்கிறார். அதே ஜோக்கை சொல்கிறார். சார் முதல் வரிசையில் இருக்கிறவங்க மட்டும் எழுந்து உட்கார்ந்தான். நம்ம மாட்டீங்க 4வது வாட்டியும் அதே ஜோக்கு சொன்னார். எவனும் எழுந்துக்கல. 4வது வாட்டி சொல்கிறாரு, எவனும் எழுந்துக்கல. சாப்ளின் சொன்னாராம், மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நகைச்சுவையையே உங்களால் 2 முறைக்கு மேலே கேட்க முடியவில்லையே, ஆனால் எப்போ நடந்த துன்பத்தை மட்டும் மனதிலே நினைச்சு டெய்லி துன்பப்படுகிறீர்களே, துன்பத்தை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். அதான் உண்மை. நான் சொல்கிறேன், என்னைக்கு நீங்கள் மனசிலே சோர்வாக இருக்கிறீர்களோ அந்த நேரத்திலே தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான தருணத்தை ரிவ்யூ பண்ணி ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். அந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். உண்மைதான். நீங்கள் ப்ரொமோஷன் வாங்கின நாளாக இருக்கலாம்,